தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முத்தான தமிழ் தாய்க்கு முதல் வணக்கங்கள். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இந்த வாசகத்தை அடிக்கடி பார்த்திருக்கிறோம். நம் இளைய தலைமுறைக்கு மரம் வளர்ப்பின் அவசியத்தையும் மழையின் தேவையையும் புரிய வைப்பதற்காக கோடைக்கால விழிப்புணர்வு முகாம் நடத்தும் புதுமடம் இலக்கிய மேடை குழு நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். ஒற்றை கிராமத்தின் வளர்ச்சி ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சி என்பதில் மாற்று கருத்தே இல்லை. நம்மை பார்த்து வளரும் நமது இளைய தலைமுறை சிறந்ததொரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வார்கள் என்பது உறுதி. காற்றும் நீரும் நமது கண்கள் போல. காற்றில்லாமலும் வாழ முடியாது, நீரின்றியும் வாழ முடியாது. அதனால்தான் நீரின்றி அமையாத உலகு என்று சொல்லி வைத்தார்கள். ஆனால் நீரின் தற்போதைய நிலை என்ன? ஆறுகளிலும் ஏரிகளிலும் குன்றி போன வளமாய் தடுமாறுகிறது தண்ணீர். தங்கம் சேமிக்கும் திட்டங்கள் இருக்க தண்ணீர் சேமிக்க திட்டங்களின்றி தவித்து அழுகிறது தண்ணீர். பிளாஸ்டிக் பாட்டிலில் சுவாசம் முட்டி கத்தி கதறுகிறது தண்ணீர். ஊரெல்லாம் குளம் வெட்டி ஊருணி நிறைத்து நீர் சேர்த்த மங்கல பூமியில் வான்முட்டும் கட்டிடம் கட்டி தேசத்தின் சுவாசம் அடைத்து மழை நாளில் மூழ்கி கிடக்க நம் அடுத்த தலைமுறைக்கு என்ன தரப்போகிறோம்? நல்ல தண்ணீருக்காக, நல்ல குடிநீருக்காக என்ன தரப்போகிறோம்? அந்தந்த வாழிடத்திற்கு தகுந்தவாறு மனிதனின் இயல்புக்கேற்ப அவனது உடல் தேவைக்கு தேவையான தாதுக்களோடு நல்ல தண்ணீரை இயற்கையே நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் என்று தரமற்ற தண்ணீரை காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். உடல் நலனை கெடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு மாற்று வழி என்ன? தண்ணீரை பாதுகாப்பது எப்படி? மழைப்பொழிவை அதிகப்படுத்துவது எப்படி? நிலத்தடி நீரை உயர்த்துவது எப்படி? இதற்கெல்லாம் ஒற்றை தீர்வு மரம் வளர்த்தல் மட்டுமே. தண்ணீர் இப்படி தடுமாறி தவித்து கொண்டிருக்க காற்றின் நிலை என்ன? ஒவ்வொரு வீட்டிலும் இன்றைய காலகட்டத்தில் 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம் என்று வாகனங்களின் எண்ணிக்கை அசுர வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாகனத்தில் இருந்து வெளிவரக்கூடிய புகையினால் காற்றானது நஞ்சாகி கருப்பாகி மாசாகி கொண்டே இருக்கிறது. இது மட்டுமா, தொழிற்சாலைகளில் இருந்து வரும் புகையினால் காற்று மாசுபட்டு நாசமாகி கொண்டே இருக்கிறது. இப்படி நஞ்சேறிய காற்றை அலசுவது எப்படி? இந்த காற்றை சலவை செய்ய என்ன வழி? மரம் வளர்த்தல் அதற்கும் ஒரு நல்ல தீர்வு. பிளாஸ்டிக் பையில் அடைத்து விற்கப்படும் தண்ணீரை போல காற்றையும் அடைத்து விற்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் நமது தலைமுறையில் பாதி எண்ணிக்கை காணாமலே போய்விடும். இதற்கெல்லாம் தீர்வென்ன? மரம் வளர்த்தல் ஒன்றே ஒரு சிறந்த தீர்வாகும். மரம் நமக்கு அத்தனை விதமான பயன்களையும் கொடுக்கிறது. அதன் அடி முதல் நுனி வரை எல்லாம் நமக்கு பயன்பட்டு கொண்டே இருக்கிறது. கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மரங்களை பாடுவேன் என்ற தனது பாடலில் மரமானது பிறந்த குழந்தைக்கு தொட்டில் முதல் சாகும் மனிதனின் சவப்பட்டி வரை அத்தனை காரியங்களிலும் பயன்படுகிறது என்பதை தனது வைர வரிகளில் அழகாக பதிவு செய்கிறார். மரமானது மண்ணரிப்பை தடுக்கிறது. மரமானது நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துகிறது. நிலத்தடி நீர்மட்டம் உயரும் பொழுது ஆறுகளும் குளங்களும் ஏரிகளும் தண்ணீரால் நிரப்பப்படும். நமது வளமான வாழ்க்கைக்கு இதுவே உத்தரவாதம். நிலத்தடி நீர் எங்கெல்லாம் வேரானது பயணப்படுகிறதோ அங்கெல்லாம் நிலத்தடி நீரின் தன்மை நிலைநிறுத்தப்படும். ஒரு மரத்தின் உயரத்திற்கு தகுந்தாற் போல அதற்கு 3 மடங்கு இல்லை 4 மடங்கு உயரம் கீழ்நோக்கி வேரானது வளரும். வேரினால் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் இலைகள் வழியாக இலைத்துளையின் மூலம் நீராவி போக்கின் மூலமாக நீராவியாகி மேகமாகி மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகிறது. இந்த அறிவியல் உண்மை நமக்கெல்லாம் தெரிந்ததே. எவ்வளவு அதிகமாக மரங்களை நடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக மழை பொழியும் என்பது உறுதி. மழை பொழியும் பொழுது நமது புவி வெப்பநிலையை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். புவி வெப்பம் ஒவ்வொரு வருடமும் உயர்ந்து கொண்டே வருகிறது என்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் அனுபவிக்கும் இந்த கோடை வெப்பமே சாட்சி. இதெல்லாம் தவிர்ப்பதற்கான ஒற்றை வழி மரம் வளர்த்தல் மட்டுமே. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அது நாட்டுக்கு நாம் செய்யும் நற்சேவை. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், அது அகிலத்தை காக்கக்கூடிய வரம். அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன தரப்போகிறோம்?
நல்ல காற்றும், சுவாசிக்க நல்ல காற்றும், குடிக்க நல்ல தண்ணீருமாவது விட்டு செல்வோம். நம் அடுத்த தலைமுறை நலமாக வளமாக அமையட்டும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி.